நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/9/2024 புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. ஏகாதசி திதி பகல் 2:50 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி திதி. ஆயில நட்சத்திரம் பின்னரவு 3:38 வரை, பின்பு மக நட்சத்திரம். மரண யோகம் நாள் முழுவதும் உள்ளது. இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கும். குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் புதன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அனுகூலமான நிலை ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் 4ஆம் வீட்டிலும் 5இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலர் நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு
ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் கேது சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதாலும் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். நீங்கள் விளையாட்டுத்தனமாகவும் வெகுளித்தனமாகவும் பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல லாபங்கள் கூட சற்று தாமதமாகும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாகும். சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன், 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 9இல் சந்திரன், 11இல் சூரியன் கேது சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் கிடைத்து மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி உங்கள் மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய
தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த அந்த வேலை பளு எல்லாம் சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலும் சந்திரன் 6இல் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன் 7இல் புதன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக தற்போது சற்று நிதானத்தோடும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான அனுகூலங்கள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதன் மூலமாக அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.